இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீதுக்கும் கர்த்தருடைய கொம்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கொம்பு இரட்சணிய கொம்பு இவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த இரட்சணிய கொம்பு இவனுக்கு இருக்கிறதுனால நான் அந்த கொம்பை உடையவனாய் இருக்கிறேன். இப்பொழுது என்னை அனுப்பும் ராஜாவே, சவுலே என்னை அனுப்பும், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு முன்னாடி அவன் நிற்பானா? என் தேவன் என்னோடு கூட வருவார். நிச்சயமாய் அவனை பிடிப்பேன், அவனை தகர்ப்பேன், அவனை உச்சந்தலை உடைப்பேன் என்று சொல்லி இந்த மனுஷன் அந்த தேவனுடைய கொம்பை பெற்ற அந்த தேவ மனுஷன் கிளம்புகிறார். அந்த தேவ மனுஷன் கிளம்புனதுனால அங்க எதிரி விழுந்து போய் தான் ஆகணும். நிச்சயமா அவன் என்ன செஞ்சணும்? கர்த்தருக்கு முன்னாடி அவன் என்ன செய்ய முடியாது. கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. வேதவசனம் அப்படியே சொல்லிருச்சு. அப்போ இந்த கோலியாத்தை இந்த மனுஷன், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் போனான். இந்த கொம்பை உடையவன் போனான். இந்த கொம்பை உடையவன் போய் அங்கே போய் என்ன செஞ்சான்? இந்த கொம்புல அவன் மாட்டிக்கிட்டான். உண்மையா ஒரு கவன் கண்ணால் அவனை அடிச்சான்னு வேதத்தில் இருந்தாலும் உண்மையாகவே இரட்சணிய கொம்பு கர்த்தரேவனுக்கு இரட்சணிய கொம்பா இருக்கிறபடியினால், தேவாதி தேவனே இரட்சணிய கொம்பா இவனுக்கு இருக்கிறபடியினால், ஆகையினால இவனை ரட்சிக்கும்படியார், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியார், சவுலை ரட்சிக்கும்படியார், எல்லாரையும் ரட்சிக்கும்படியார், தேவ பிள்ளைகளை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை ரட்சிக்கும்படியார் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முன்னுக்கு செல்லுகிறார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முன்னுக்கு செல்லும் போது கர்த்தரே அவரோடு கூட முன்னுக்கு செல்லுகிறார். கர்த்தரே அவனோடு கூட முன்னுக்கு சென்று அந்த யுத்தத்தை நடத்துகிறார். அப்ப யுத்தத்தை நடத்தி அங்க பின்னாடி டயலாக் எத்தனையோ வருகிறது. அவன் பார்க்கிறான், இது என்ன அண்ணப்பா நாயா, இப்படி ஒரு ஒண்ணுமே இல்லாம நீ இப்ப நீ அடிக்க வர்ற, என்னை கொல்ல வரணும்னு யுத்தத்துக்கு வந்திருக்கிற மாதிரியா நீ வந்திருக்க, இன்னும் ஒரு விளையாட்டுத்தனமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உயர மாதிரி நிந்திக்கிறான். அவன் எப்படி நிந்திக்கிறான்? அவனுடைய தேவனுடைய நாமத்தினால நிந்திக்கிறான். இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? எதிரிகள் எல்லாம் எப்பவுமே அவங்களுடைய தேவனுடைய நாமத்தை தான் முன்னுக்கு சொல்லி வருவாங்க. அப்ப அவருடைய தேவனுடைய நாமத்தை முன்னுக்கு சொல்லி வந்துதான் அவங்க யுத்தத்துல இந்த வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த யுத்தம் இப்படியா நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அதே மாதிரி அந்த வேத வசனத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, நான் நாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவன் அங்க சபிக்கிறான். அப்போ அவருடைய தேவன் நாமத்தினால அவன் என்ன சொல்றான்? 1 சாமுவேல் 17:43 வசனத்தில் சொல்லப்படுகிறது, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அப்போ தேவர்களை கொண்டு ஒண்ணுமே இல்லை, இவனை அடிச்சு கொன்றுவேன்னு அவன் கொல்ல முன்னுக்கு வரல. அதுக்கு பதிலாக அவன் என்ன செய்யறான்? அவர்களுடைய தேவனைத்தான் முன்னுக்கு கொண்டு வரான், அவர்களுடைய தேவர்களை முன்னுக்கு கொண்டு வருகிறான். அப்போ இவ்வளவு பெரிய கோலியாத், அவனை பார்த்தாலே பயந்து நடுங்கிற அளவுக்கு உருவமும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் இவனை ஒரு சின்ன பையனா, அவனை நாய் போல பார்க்குறான், நான் ஒரு சின்னவனை போல பார்க்குறான். அப்போ நான் ஒரு தடி எடுத்துட்டு வரேன், நான் நாயான்னு சொல்றான். ஒரு சின்னவனை போல நீ வர்றியன்னு அவனுக்கு ஒரு ஏளனமா இருக்கிறது. ஆனாலும் கூட எதிரிகள் எப்பவுமே அவருடைய தேவர்களை கொண்டுதான் சபிப்பார்கள். அப்ப அந்த சாபம் இல்லாம, அந்த தேவர்களை கொண்டு சாபத்தை அங்க இடாம அவங்க யுத்தம் பண்ண மாட்டாங்க. அப்ப சபிக்கிற ஜனங்களை என்ன செய்யணும்? தேசத்துல சங்கரிக்கப்பட்டே ஆகணும். அவர்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு அகற்றப்பட்டே ஆகணும். வேத வசனத்துல சொல்லப்படுகிறதுனா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். யாத்திராகமம் 12 வசனத்துல, அன்று ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மற்றும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். அங்க தேவன் அங்க எப்படி செஞ்சிருக்கிறாரு? எகிப்து தேவர்கள் மேல தான் முதல்ல நீதியை செலுத்தி இருக்கிறார். அதம் பண்ணி இவங்க எல்லாரும் முதற் பேரானவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல நீதியை செலுத்தி இருக்கிறார். எகிப்து தேவர்கள் மேல நீதியை செலுத்தினதுனால தான் அங்க ஒரு பெரிய சங்காரம். முதல்ல எகிப்து தேவன் அங்க அழிக்கப்பட்டு போய்விட்டான். எகிப்து தேவன் அங்க சங்கரிக்கப்பட்டு போய்விட்டான். அதற்கு பிறகுதான் அவனுடைய அந்த தேவர்களுக்கு கைக்குள்ள இருந்த தேவ ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய முடிந்தது? ஈஸியாய் அவனை விடுவிக்க முடிந்தது. ஈஸியாய் விடுவித்து அப்படியே அவர்களை கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்படியே அங்க இஸ்ரேல் ஜனங்களை ரத்தத்தை பூசி கர்த்தர் கொண்டு வந்தார். ரத்தத்தை பூசி அவர்களுக்கு அடையாளமாய் அந்த தேசத்துல எகிப்தின் தேவர்களை எல்லாம் சங்கரித்தார். அப்ப எகிப்தின் தேவர்களை சங்கரிச்சதுனாலதான், விசேஷமாய் சங்கரித்ததுனால அவங்களால நிற்க முடியல, எதிரிகளால் நிற்க முடியல. இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போமானால், என்னாகமம் 3வது அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. இந்த எகிப்தின் தேவர்களை இந்த சங்கரிச்ச இந்த நாளில் அங்கே என்ன நடந்திருக்கிறதுன்னு கேட்டால், என்னாகமம் 3வது அதிகாரத்தில் தான் அந்த வசனம் அந்த வருது. 13வது வசனத்தில் அங்கே சொல்லப்படுது, முதற் பேரானவைகள் எல்லாம் என்னுடையவை,
நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவர்களாய் இருக்கும், நான் கர்த்தர் என்றார். அப்போ அந்த நாட்களில் என்ன நடந்திருக்குது? எகிப்து தேவர்களை சங்கரித்து அந்த நாட்களில் முதற் பேரானவர்களாம் எகிப்து தேவர்களை மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தின் முதற் பேரானவர்கள் எல்லாத்தையும் சங்கரித்து அந்த நாட்களில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவரையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவர்களாய் இருக்கும். அப்ப அங்க என்ன நடந்திருக்கு? ஒரு பக்கம் சங்கரித்திருக்கிறார், அதே நாட்களில் தேவ பிள்ளைகளை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். முதற் பேரானவைகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவங்க இருந்த இடத்துல எல்லாம் முதற் பேரானவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்ப பரிசுத்தப்படுத்தி தான் அங்க இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனுடைய சமூகத்தை தரிசிப்பதில்லை. தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே என்று சொல்ல முடியாது. ஆகையினால கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எகிப்து தேவர் மேல ஒரு நீதியை செலுத்தி அந்த தேசத்தின் ஜனங்களை சங்கரித்த நேரத்திலேயே இஸ்ரவேல் மறுபக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் அங்கே ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. அங்கே ரத்தம் நிலைக்கால்களில் ஒவ்வொரு வீடுகளிலையும் அங்கே பூசப்பட்டு விட்டது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கென்றே சிலுவையில் அவர் வந்தார். அதற்கென்றே சிலுவையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிகளுக்குள்ளையும் தேசத்துகளில் ஒவ்வொரு விக்கிரக ஆராதனைக்குள்ளையும் தேசத்துகளில் கர்த்தர் விரும்பாத தேவர்களை ஆராதிக்கிறார்களே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை விட்டு ஆராதிக்கிறார்களே, ஆராதனை என்ற பெயரில் எதையோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். எதையோ செய்து கொண்டு வானத்தையும் பூமியும் படைத்தவரை விட்டு விடுகிறார்கள். ஆகையினால கர்த்தர் என்ன செய்கிறார்? நியாயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். தேசத்தில் இருக்கக்கூடிய அவரவர்களுடைய தேவர்களைத்தான் கர்த்தர் முதல்ல சங்கரிப்பார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது முதல்ல அவர்களை சங்கரித்து அதுக்கு பிறகு ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினாரே, அது போல தேவ ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்தார். அப்ப சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தின அந்த நாட்களில் என்ன நடந்திருக்கணும்? இந்த பூமியினுடைய இந்த பூமியினுடைய எதிர்ப்புகள், இந்த பூமியினுடைய பகைகள், இந்த பொல்லாங்கனுக்குள் இருந்த இந்த பூமியில் எல்லாவற்றையும் கர்த்தர் சங்கரித்தார் என்றுதான் அர்த்தம். அங்கே சங்கரித்து ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினதை போல என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்படியே சாத்தானுடைய உச்சந்தலை உடைத்தாரே, ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை பலியாக பஸ்கா பலியாக ஒப்பு கொடுத்தாரே, அதே பஸ்கா பலி கொண்டாடி வருகிற அதே நாளிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியானது நிமித்தமாய் வேற ஒன்றும் இல்லை, அந்த பலியை ஒப்பு கொடுத்து சாத்தானுடைய உச்சந்தலையை உடைத்தார். அங்கே சாத்தானுடைய உச்சந்தலை அங்கே உடைக்கப்பட்டது. அந்த உடைக்கப்பட்டு தான் இது இன்னொரு இடத்துல சொல்லப்படும்னா அந்த பகுதியில் சங்கீதத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 70 அந்த வசனத்தை நான் எடுத்துறேன். 74வது சங்கீதம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. தேவரீர் உம்முடைய வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். அங்க என்ன செஞ்சிருக்கிறார்? அவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே வனாந்தரத்தில் அப்படியே கூட்டி பக்கத்தில் அந்த சைடு கூட்டி போகாம சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து சமுத்திரத்தினுடைய உச்சந்தலைகளை, சமுத்திரத்துடைய வலு சர்ப்பத்தின் உச்சந்தலைகளை உடைக்கும்படியாக தேவ பிள்ளைகளை முன்னுக்கு நடத்தி இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் அவங்களுடைய கால்கள் படும்போது இயேசுவின் ரத்தத்தினால அடையாளமாய் அவர் பூசி அந்த ரத்தம் அவர்கள் மேல் இருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுவிக்கப்பட்ட ஜனங்களாய், கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய் வானத்தையும் பூமியும் படைத்தவரை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர்கள் அக்கினி மேகமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்கள் மேலே நின்று அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஆகையினால இந்த பரிசுத்தமான ஜனங்கள் போகும்போது அங்க என்ன செஞ்சிருக்குது? அந்த பாதையில போகும்போது உச்சந்தலை உடைப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய சர்ப்பத்தினுடைய உச்சந்தலை அங்க சமுத்திரத்தில் இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தார். வலு சர்ப்பங்களின் தலைகள் அங்க உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒண்ணு, இவங்களுடைய தேவர்கள் எகிப்தின் தேவர்கள் மேல நீதி செலுத்தி இருக்கிறார். அந்த தேசத்திலிருந்து இன்னும் வரும்படியார் அங்க வலு சர்ப்பங்களின் தலைகளையும் உடைத்து ஒரு வெற்றி எடுத்து வந்திருக்கிறார். பரிசுத்தமான பிள்ளைகள் போனாலே போதும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் போனாலே போதும். இந்த கோலியாத்தி ஏமாத்துறோம். அவன் கோலியாத்த முன்ன அவன் விழுந்து போய்தான் ஆகணும். அது உடப்பட்டு போய்தான் ஆகணும். அவனுடைய உச்சந்தலை உடப்பட்டு போய்தான் ஆகணும். அபிஷேகம்
அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முன்னாடி அவன் உச்சந்தலை உடைபட்டு போய்த்தான் ஆகணும். இவங்க இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள், கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் அப்படி இந்த காலடி எடுத்து வைக்கிறாங்க. அந்த காலடி எடுத்து வைத்து அந்த சமுத்திரத்தில் கடந்து வர்றாங்க. அங்கே என்ன நடந்து இருக்கிறது என்றால், இந்த ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்கள் தலைகள் எல்லாம் அங்கே உடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே உடைக்கப்பட்டிருக்கிறது. அதை உயிரோடு விட்டு வரக்கூடாது, அதை உடைச்சிட்டு தான் வரணும், என் தேவ பிள்ளைகள் சாட்சியோடு தான் வரணும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அந்த பாதையில, அந்த சத்தியத்தின் பாதையில, அந்த சாட்சியின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த சத்தியத்தின் பாதை, அந்த சாட்சியின் பாதை, அதை அப்படியே கடந்து கொண்டு வந்ததுனால தேசத்தில் அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் இதை மாத்திரம் மறந்துடாத. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்ததை நீங்கள் மறந்துடாதீங்க. எகிப்து தேசத்தில் நடந்த அற்புதங்களை, அடையாளங்களை, அந்த அற்புதங்களை மறந்துடாதீங்க. உங்களை நடத்தி வந்த பாதையை மறந்துடாதீங்க என்று ஆவியானவர் மீண்டும் மீண்டுமா நம்மளுக்கு எச்சரிக்கிறார். இதவே பேசப்பா, இதை பேசுங்கிறார். கோலியாத்து எம்மாத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஜனங்கள், கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஜனம் வரும்போது அவன் எம்மாத்திரம். ஏற்கனவே இவன் தலையில கொம்பு இருக்குது, அது அவனுக்கு தெரியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய தலையில, உச்சந்தலையில் ரட்சணிய கொம்பு இருக்கிறது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். அவனுடைய கொம்பு அவனை ரட்சிக்கும். அந்த அபிஷேக தைலம் அவன் மேல இருக்கிறபடியால் அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் அவனோடு இருந்து ரட்சிக்கப்பட்டவனே என்று சொல்லிட்டு அவனை தூக்கி விடுவார். எந்த இடத்துல விழுந்திருந்தாலும் அவனை தூக்கி விடுவார். நீ உன் மேல் அபிஷேக தைலம் இருக்கிறது, உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், என்னுடைய ரத்தத்தை கொடுத்தே உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். அந்த ஜனங்களை ரத்தத்தை சிந்தி அடையாளமாக பரிசுத்தமாக்கின கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம்மளுக்காக சிலுவையில் மரித்தாரே, அந்த ரத்தம் சும்மா இருக்குமா? அந்த ரத்தமே என்ன செஞ்சிருக்கு? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 அந்த வசனம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தெளிவான ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டுருச்சு. அதுக்கு மாற்று வசனம் யாரும் அதுக்கு எதிர்ப்பாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் கர்த்தரே செய்கிறார். அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ அவருடைய ரத்தத்தினாலேயே நம்மளை பாவங்களற பேர் முதலாக, பாவங்கிற பேர் முதலாக இல்லாதபடிக்கு நம்மளை கழுவி என்ன செஞ்சிருக்கிறார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். ஒரு டைட்டில், ஒரு டெசிக்னேஷனோட நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஒரு டெசிக்னேஷனோட உருவாக்கி, நீ ராஜா, நீ தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய ராஜா, கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஒரு ஆசாரியன். இப்படியா தேவனுடைய வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. இன்னும் கூட இந்த வசனத்தை அப்படியே வைத்து நம்ம பேசுவோமானால் 1 பேதுரு 2:9 வேதவசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலன், தலைமை அப்போஸ்தலன் சொல்லி ஆவியானவர் அவரை கொண்டு அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோமா? அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட, அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளை. நம்ம எதுக்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு நடக்கிறோம்? தேவையில்லாமல் நம்ம அதிகாரத்தோட கட்டளை கொடுத்துட்டு போக வேண்டியது. எதிரிகளை முட்டி துரத்தி, உன்னுடைய தலையில கொம்பு இருக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம், அந்த நாமம், இந்த கொம்பு எப்படி உயரும்னு கேட்டால் இந்த வேதவசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் இப்படியாய் அவர்கள் சொந்த ஜனமா, கர்த்தருடைய சொந்த ஜனம். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம், பரிசுத்த கூட்டமாய் இருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். அதான் முக்கியமானது. ராஜரீகமும் நம்ம இடத்துல வெளிப்படும். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையும் துதியும் அன்னாளை போல துதியும் நம்ம இடத்துலேருந்து வெளிப்படும். அந்த முக்கியமான ஒரு காரியம், அன்னாளுடைய காரியங்களை நம்ம நினச்சி பார்த்தா, அந்த மனுஷி உபத்திரவப்பட்டு அந்த பாதையில் எவ்வளோ துக்கித்து இருதயத்தை அப்படியே ஊற்றி கொடுத்தாலோ, அந்த மனுஷி அவளுக்கு கர்த்தர் எப்படி ஜெயத்தை கொடுத்தாரோ, அந்த ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் அந்த மனுஷிக்கு, அந்த மனுஷனுடைய வாயை திறந்து விட்டுட்டார் பாருங்க. எதிர்ப்பு வாயை திறந்து விட்டு அந்த மனுஷி சொல்கிறா, அந்த மனுஷி 10வது வசனத்தில் 1 சாமுவேல் 2:10 வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். யாராக இருந்தாலும் சரி, வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு முன்னாடி வழக்காடிக்கலாம் நீ நிற்க முடியாது. வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். வானம் அவருடையது, பூமி அவருடைய பாதபடி. அவர் வானத்திலிருந்து முழங்குவார். ஏன்?
வானத்திலிருந்து கற்கள் எல்லாம் கற்பாறைகள் எல்லாம் விழ வைத்தார், எதிரிகள் மேல விழ வைத்தார். அதனால அந்த வசனம் அப்படி வருது. வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார், கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயந்தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் தந்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். அவன் கொம்பு என்ன செய்யறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா மாத்திரம் போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்ற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு முன்னாடி ஒருத்தரும் நிற்க முடியாது. அவன் கொம்பு உயர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கொம்பு உயர்றதுக்கு நம்மளுக்கு நீதிமொழிகளில் சங்கீத புஸ்தகத்தில் 4 ஐட்டத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. அவன் கொம்பு எப்படி உயருமா? சங்கீதம் 89:24 சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவனுடைய கொம்பு நம்ம மேலே இருக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே இருக்கக்கூடிய கொம்பு எதனால உயருமா? கர்த்தருடைய நாமத்தினாலேயே உயரும். கர்த்தருடைய நாமத்தினாலேயே உயரும். அந்த கொம்பு கர்த்தருடைய நாமத்தினாலே உயர்கிறதா இருக்கிறபடினால் வேற ஒன்றுனாலே உயராது. கர்த்தருடைய நாமம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யார் யார் தரித்திருக்கிறார்களோ அவர்கள் மேல இந்த கொம்பு உயர்ந்து கொண்டே வருகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு காலம் கீழே போக மாட்டான். நீ வாழ்ந்திருப்பாய், நீ எல்லாவற்றிற்கும் மேலாயிருப்பாய், நீ உயர்ந்திருப்பாய், உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. நீ ஆசாரியனாய் இருக்கிறாய், நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறாய். வேத வசனத்தில் அப்படியே சொல்லப்படுமானால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. 38வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வரம், இது வரமா வரும், இது அபிஷேகமா வரும். உன் தலையில கொம்பா உயர்ந்து வரும். அது பரிசுத்த கொம்பு. இதுக்கு முன்னாடி ஒருவனும், அது ரட்சணிய கொம்பு, அது கர்த்தருடைய ரட்சணிய கொம்பு, தேவனுடைய ரட்சணிய கொம்பு என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையினால இந்த கொம்பு தான் நம்மளுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லா இடத்துல, மனுஷனுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும், சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். இவன் ரட்சிக்கப்பட்டவன்டா, இவனுக்கு முன்னாடி போய் மாட்டிக்கிறாதன்னு சொல்லி அவன் சின்ன சாத்தானுக்கு சொல்லி கொடுப்பான், தலைமை சாத்தானுக்கு சொல்லுவான். தேவ பிள்ளைகள் எங்கே போனாலும் அவங்க ஜெயம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க தோத்து ஒரு நாளும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் கர்த்தர், அவருக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவினாலேயே அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்படியா ஜெயம் கொடுக்கிற. ஆகையினால இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடியே, இந்த சங்கீதம் 89:24 சொல்லப்பட்டபடியே, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலேயே அவன் கொம்பு உயரும். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலேயே நம்முடைய கொம்பு உயரும். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேலே அவருடைய நாமத்தினாலேயே நமக்கு உயரும். இன்னொரு வசனத்தை வாசிப்போமானால் இதே 89:17 சொல்லப்படுகிறது. வேற ஒரு காரியத்தில் அது எப்படி கொம்பு உயருமா? 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். தயவினால், கர்த்தருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய தயவு கிடைக்கும். அந்த தயவினாலே அவன் கொம்பு உயரும். உனக்கு எந்தெந்த பகுதியில் எல்லாம் நீ மழுங்கி போய் நிற்கிறியோ, நீ நான் பொறுப்பற்றவன், நான் எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி நீ அருகதையா உன்னை ஒண்ணுமில்லாதவன் நினைச்சுக்கிறியோ, நிச்சயமா அவருடைய தயவு இருக்கு. அவருடைய தயவு மாறாதது. உங்களுடைய தயவுனாலே எங்கள் கொம்பு உயரும். அது உயர்ந்து கொண்டே இருக்கும். இன்னொரு ரூட்டில் எப்படி உயருமா? அதே அதிகாரத்தில் 24ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இதே கொம்பை குறித்து தான் சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே வாசித்தேன்னு நினைக்கிறேன். இந்த கொம்பு இன்னொரு சொல்லப்படுகிறது. இன்னொன்று 112ஆவது சங்கீதத்தில் 9ஆவது வசனத்தை வாசிப்போமானால், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கிறிஸ்தவர்கள்னா என்னன்னு கேட்டா, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், கிறிஸ்தவனுக்கு அடையாளம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அவன் கொம்பு எப்படி இருக்கும்? மகிமையாய் உயர்த்தப்படும். சும்மான உயர்வு இல்லை. திக்கற்றவர்களை, ஏழைகளை, விதவைகளை நினைக்கிறவங்க, அவங்களுக்காக இறங்குகிறவங்க, மனம் இறங்குகிறவங்க, அவங்க கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். மகிமையிலையும் உயர்த்தப்படும், மகிமையாய் உயர்த்தப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயர்த்தப்படும், கர்த்தருடைய தயவுனால உயர்த்தப்படும். இன்னொரு வசனம், அப்படி இப்படி பல வசனங்கள் இந்த வேத வசனத்தில் நம்மளுக்கு மகிமையா உயர்வே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவ மனுஷனுக்கு எப்பவுமே நாளுக்கு நாள் அவனுடைய ரட்சிப்பின் கொம்பு, ரட்சணியத்தின் கொம்பு நாளுக்கு நாள் உயரும்.
உனக்கும் தேவனுக்கும் ஒரு தனி உறவு தனியாய் உண்டாகி கொண்டே இருக்கும். அது உன்னை உயர்த்தி கொண்டே வரும். வாழ்க்கையில் நீ எந்த இடத்துல நீ கீழாய் போக மாட்ட, உன்னை மேலாக்குவார். ஒரு இன்னும் வேத வசனத்தை பார்த்தா எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறான். அப்போ எதிரிகள் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஆமோஸ் 6:13 வசனத்தை எடுத்துக்கிட்டா அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தினால தான் இவங்க கொம்பு உயர்ந்துக்கிட்டு இருக்கா, இதான் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, எதிரிகள் கர்த்தரை குறித்து கர்த்தருக்கு விரோதமானவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, தம்ம கொம்புகளை அவங்கள என்ன செய்கிறாங்களாம் உருவாக்கி கொள்ளுகிறார்களாம். 6:13 வாசிப்போமானால், நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்கிறார்களாம். வீண் காரியத்தில் அவர்கள் மகிழ்வார்கள். அப்போ அவங்களும் ஒரு கொம்புகளை உண்டாக்கிக்கிட்டு இந்த பாவமாக இருக்கக்கூடிய இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு குற்ற மனசாட்சிக்குள்ளே வந்து அவங்க ஒரு பாவத்தின் பாதையில் போய் குற்ற மனசாட்சிக்குள்ளே மீட்கப்படாமல் இருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இந்த கொம்பு வேலை செய்யுது. இந்த கொம்பு வேலை செஞ்சு அவங்க என்ன செய்யுது, அவங்கள சிதறடிச்சுப்படுதுன்னே பைபிளில் அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அது சகரியாவில் சொல்லப்பட்டிருக்குது. சகரியா 1வது அதிகாரத்தில் சகரியா 1:18-19 வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்து இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலரை எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். அப்போ அவங்களும் அந்த கொம்புகளை எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. இவங்க இப்போ பாவம் பண்ணி கர்த்தருக்கு முன்னாடி நிற்க முடியாமல் விலகி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த தருணம். இந்த தருணத்தில் அவங்கள என்ன செய்கிறாங்க, எதிரிகள் அவங்க தங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி இப்படியாப்பட்ட ஜனங்களை சிதறடித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது உண்மையாக என்ன செய்யணும், வேத வசனத்தின்படி சங்கீதத்தில் நம்மளுக்கு 75:10 வேத வசனம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த எதிரியின் கொம்புகளை வைத்திருக்கவே கூடாது. அந்த பூமியில என்ன செஞ்சிருக்கக்கூடாது, நம்ம பச்சு பார்த்துக்கு இருக்கக்கூடாதான். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 75:10 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அப்ப துன்மார்க்கனுடைய கொம்புகள் எப்ப வெட்டப்படுகிறதோ அப்பத்தான் நீதிமான்களுடைய கொம்பு உயரும். பரிசுத்தவான்கள் என்ன செய்யலாம், ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் தேவனை உபவாசத்திலையும் எல்லாவற்றிலையும் தேவனை நேசிக்கிற நேசத்தில் இன்னும் அவரோடு கூட கிட்ட நெருங்கி அவர் கொடுக்கிற தரிசனத்தின்படி அவர் கொடுக்கிற விண்ணப்பத்தின்படி நம்ம தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து நாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்வோமானால், வெற்றி எடுத்து வாழ்வோமானால், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுத்து வாழ்வோமானால் நிச்சயமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கையில் துன்மார்க்கனுடைய கொம்புகளை இப்படி தங்களுக்கு தாங்களே உண்டாக்கி இருக்கிறார்களே, அந்த துன்மார்க்கனுடைய கொம்புகளை வெட்டி எறியத்தக்கதான கிருபையும் பலத்தையும் நம்மளுக்கு கொடுப்பார். நீ போனாலே துன்மார்க்கனுடைய கொம்புகள் அங்கு சிதறடிக்கப்படும், அங்கு வெட்டப்பட்டு போகும். உனக்கு முன்னாடி ஒருவனும் நிற்க முடியாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, நான் உன்னோடு கூட இரட்சணிய கொம்பாய் இருக்கிறேன். உயர்த்தப்பட்ட நீ மென்மேலும் உயருவாய், உன் கொம்பு உனக்குள்ளா உயரும், உன் அபிஷேகம் நாளுக்கு நாள் உன்னை விருத்தி அடைய பண்ணும், நீ கீழாகாமல் மேலாவாய். வாக்குத்தத்தம் உனக்கு இருக்கிறது, வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் தேவன் ஒரு காலம் நம்மளை தோற்று போக விட மாட்டார். இன்னும் கூட வசனத்தை வாசிப்போமானால், இதே சகரியா 1:21 வசனத்தை வாசிப்போமானால் அங்கே சொல்லப்படுகிறது, இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்காக இவர்கள் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. இந்த தேவ பிள்ளைகள் எந்த நாட்களிலும் இவர்கள் ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த எதிரியினுடைய கொம்புகள் சிதறடித்திருந்திருக்கிறது. அந்த கொம்புகளை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதுக்கும் இவர்கள் வந்தார்கள். பரலோகத்திலிருந்து எல்லாம் ஒரு தேவ கிருபை இறங்கி வருகிறது. இவர்கள் எதிரியின் கொம்புகளை எல்லாம் விழத்தள்ளுகிறதற்காகவே தேவனுடைய ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய தூதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய அக்கினியின் அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் தேவ பிள்ளையே, நீ கலங்காதே, பயப்படாதே. உனக்கு ஒரு தேவன் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும் வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எப்பொழுது வெற்றி எடுத்து வெற்றி முழக்கமாய் வருகிறார்களோ அப்பத்தான் கர்த்தரும் அவர் உறங்காதவர் உன்னை குறித்து சந்தோஷப்படுவார். சொல்லப்படுகிறது மீகா 4வது அதிகாரம் 13வது வசனம், சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். உன் கொம்பை எப்படி பண்ணுவேன்,
காண்டாமிருகத்தின் கொத்த கொம்பு அந்த பலத்தை போல இருக்கும் மாத்திரம் அங்கே வேதவசனத்தில் உபாகமம் 33 அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல வேற ஒரு உருவத்தை கொடுக்கிறது. உன் கொம்பை இரும்பும் உன் குழம்புகளை கால் பகுதியை சொல்லப்படுது வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை, கர்த்தருக்குரியதெல்லாம் சேர்த்திருக்காங்க இல்லையா, அவங்க தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். அப்போ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய காரியங்களை, அவருடைய ஆஸ்திகளை, அவர் உண்டாக்கின இந்த பூமியை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாகவே தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய பாதத்தில் அவர்கள் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மகிமையாய் அவர் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம் நாளுக்கு நாள் வினாடி வினாடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த பூமியில தரித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் வாக்குத்தத்தம் மாறாதது. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலம் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆலயத்து ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர்க்கென்றும் நீ நியமிப்பார். ஆண்டவராய் இருக்கிறவருக்கு நியமிக்கும்படியாக தான் கர்த்தர் தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். இன்னும் அநேக சத்தியங்களை சொல்ல போனாலும் கூட என்னிடத்துல, ஆனாலும் கூட வேதவசனத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எரேமியாவில் ஒரு வசனம் சொல்லி இருக்குது. எரேமியா 17:1 வசனத்தை நம்ம வாசிப்போமானால் அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அப்ப பாவம் இந்த தேசத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு கரைபட்டு போயிருக்கிற ஜனங்களுக்கு தான் இது சொல்லப்படுது. அது யூதாவின் பாவம் இரும்பு தானியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறதா. அப்ப பலிபீடத்தின் கொம்புன்னு ஒன்று தனியா இருக்குது. அந்த பலிபீடத்தின் கொம்புகளிலையும் இவர்கள் ஆராதிக்கிறாங்க, இவங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது, துதிக்கிறது எல்லாம் கரெக்டு. ஆனா அந்த அந்த பலியிலேயே என்ன இருக்கான்? பாவம்ங்கிற அந்த ரத்தம் இருக்குதான், பாவம்ங்கிற அந்த கரை இருக்கிறது. அவங்க இருதயத்திலேயே அது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாவி, நீ பாவின்னு எழுதப்பட்டிருக்க. ஆனால் அவங்க மனம் திரும்பி, ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் என்மேல் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் என்று சொல்லி தேவ மனுஷன், ஒரு மனுஷன் அப்படியே வெளியே நின்று, ஆலயத்துக்கு போய் முன்னாடி நின்று வெளியில் போய் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தான். கத்தாவே, நான் உள்ளுக்குள்ளே கூட வர முடியாது, அந்த அளவுக்கு நான் ஒரு பாவியான மனுஷன், என்மேல் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் என்று கெஞ்சினான். அவனுக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் அவனை ஜெயம் கொடுத்தார். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவனுடைய கண்ணீரை துடைத்தார். அவனுக்கு ஒரு சமாதானம் வந்தது. அவனே நீதிமான் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிந்து போனதுனால நான் ஒரு செபம் செய்து முடிக்கிறேன். இன்னும் அநேக சத்தியங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது, சொல்ல வேண்டியிருந்தாலும் நேரங்கள் இல்லை. ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் மீதியை ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த ரூட்லையும் தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். நிச்சயமாகவே உன் கொம்பு உனக்கு உயர்த்தப்படும். நிச்சயமாகவே உன் பங்கு உனக்கு கிடைக்கும். நிச்சயமாகவே அவருடைய தயவு உன் மேலே வரும். அவருடைய மனதுருக்கம் உன் மேலே வரும். உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவன். நீ உன் வாயின் சத்தம் யார் மூலமாக, எதிரிகள் மூலமாக அடக்கப்பட்டாலும் அந்நாளுக்கு அவருடைய சக்கலத்தின் மூலமாக அவருடைய வாய் அடைபட்டு போனாலும் கூட கர்த்தருடைய அபிஷேகம் அவளை மீண்டுமாய் நிலைப்பூட்டி நிற்க பண்ணினது. அவருடைய கொம்பு உயர்ந்தது, அவருடைய வாய் திறந்தது. அவளுடைய ரட்சிப்பினால் அவளுடைய இருதயம் சந்தோஷப்பட்டது. அவள் தீர்க்கதரிசியாய் மாறினாள். அவள் தீர்க்கதரிசனம் சொன்னால் அவள் ராஜாக்களுடைய அபிஷேகம் அவர்கள் மேலே வரும் என்று சொல்லி அந்த அபிஷேக தைலம் அவர்கள் மேலே இருக்கிறதுனால் அவர்கள் யாரெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மேலே எல்லாம் ஒரு கொம்பு முளைக்கும், கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியாய் மாறினாள். அப்படியே எலிசபெத்துக்கு நிந்த ஜனங்களிடத்திலிருந்து உண்டான நிந்தையெல்லாம் மாற்றி அவளுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் ஆண்டவர். ஜெயம் கொடுக்கிற தேவன், நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தாரோ உனக்கு வெற்றி கொடுக்கும்படியாகத்தானே உயிர் தெழுந்தார். தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தினால உன்னுடைய இருதயத்தில் பாவம் பதியாது இருப்பதாக, உன்னுடைய ஆராதனையில் பாவம் பதியாது இருப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவுவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. தேசம் கர்த்தருடையது. மீகாவை போல, மீகாவில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை போல, ஏமே நீ எழுந்து போரடி, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, உன் ராஜரீக அபிஷேகம் உன்மேல் தான் இருக்கிறது. கர்த்தருடைய கொம்பு
உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொம்பு இருக்கிறது நிமித்தமாக பூமியினுடைய ஆஸ்திகளை மற்றவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் பூமியை படைத்தவருக்கே, வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கே நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. ஆத்துமாக்களை அவர்கள் கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்களை எல்லாம் விடுவிக்க வேண்டி இருக்கிறது பொறுப்பு தேவ பிள்ளைகளுடைய கரத்திலே இருக்கிறது. கர்த்தர் இரட்சணிய கொம்பாய் உன்னோடு கூட இருப்பார். அவர் ராஜரீக அபிஷேகத்தோடு கூட உன்னோடு வருவார். நிச்சயமாய் நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்வார்களாக, எழும்பி பிரகாசிப்பார்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் கர்த்தர் இடைப்படுவீர். அந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தர் சத்தத்தை கேட்கிறவர்கள் எல்லாரும் உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவார்களாக. பூமியின் கடையாந்தரம் மட்டும் இந்த சத்தம் தொனித்து கொண்டே இருப்பதாக. இதை எதிர்க்கிறவன் ஒருவனும் இல்லாதபடியினால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.